Hi guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் vlog வந்து தமிழில் பண்ணலான்னு எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பெரம்பூரில் இருக்கிற எக்ஸிபிஷன் தான் நாங்கள் போனோம். பட்டர்ஃப்ளை ஷோலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி சாயங்காலம் 4 o'clock கிளம்புனோம், பொறுமையாக எல்லாமே பார்க்கலான்ட்டு. பட் யாஷு நடுவிலே தூங்கிட்டான். திருப்பி வீட்டில் வந்து தூங்க வச்சுட்டு 6 o'clock எழுந்துச்சானா அப்போ தான் கூட்டின்னு வந்தேன். ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ரஷ்ஷாக இருந்தது. டிக்கெட்டுக்கு ஒரு பெரிய க்யூவே இருந்தது. அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சதும் வெளியே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ அண்ட் எலிஃபெண்ட் ஈகல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் 4 ஃபோட்டோ 4 வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து டிக்கெட் எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே நிறைய பேர் கூட்டமாக இருந்தது. ஸோ எல்லாமே பட்டர்ஃப்ளைஸ்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட்க்கான இடமா இருந்தது. அங்கே நாங்கள் போல் அது ஸ்கிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போனதும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸு, ஹனி பீ அதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. செட்டிங்ஸ் வந்து செம்மையாகவே இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு 4 ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாத்த விட இந்த 2 ஹனி பீ தான் செம்ம க்யூட்டாக இருந்தது. அண்ட் மோரோவர் என்னென்னா அந்த லைட்டிங்ஸோ செட்டிங்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஓகே தான். என்ட்ரி டிக்கெட் வந்து இதில் 70 rupees per head. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இது ஜீப்ரான் எல்லா அனிமல்ஸுமே செட்டிங்ஸில் வச்சுருந்தாங்க. இது அந்த அளவுக்கு இல்லை, அந்த பட்டர்ஃப்ளை செட்டிங்ஸில் சூப்பராகவே இருந்தது. இட்ஸ் ஓகே, இதெல்லாமே எப்போவுமே பார்க்குறது தானேன்ட்டு நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போன உடனே வந்து உள்ளே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்து எந்த ஷாப்புக்குமே நாங்கள் போகல. டைரெக்டாக ரைடு எந்த போயிடலாம் அப்படின்ட்டு தான் போயின்னு இருந்தோம். ஸோ போன உடனே நாங்கள் பார்த்த கடை தான் வந்து ஒரு 90s கிட்ஸ் ஷாப்பு. நம்ம ஸ்கூலிங்கில் என்னென்னலாம் சாப்பிட்டுருப்போமோ எல்லா ஐட்டமே ஒன்று மிஸ் ஆகாமல் அங்கே இருந்தது. ஸோ அப்போது வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் குழந்தை கேட்டுச்சுன்னு ஒரே ஒரு ஜல்லி பேக்கெட் மட்டும்தான் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லா ரைடுமே இருந்தது. பட் நாங்கள் வந்து எதுக்குமே போகல. கொஞ்சம் ரைடு தான் போனோம். டைம் இல்லை. ப்ளஸ் என்னென்னா ரெயின் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ரைடு அவ்வளோவா போகல. இந்த ரைட்ஸ் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன உடனே வந்து குழந்தைங்க ரைட்ஸ் தான் பார்த்தோம். எல்லாமே வந்து செட் ஆகுற மாதிரி தான் இருந்தது. பட் என்னென்னா பெரியவங்களை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நிறைய ரைட் ஸ்கிப் பண்ணிட்டோம். யாஷுக்கு வந்து இந்த ரைட் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏற்றி விட்டோம். பரவாயில்ல, நல்லா தான் என்ஜாய் பண்ணால். நாங்கள் வந்து இந்த ட்ரெயினில் போனோம். என்னென்னா ரொம்ப பயமாகவே இருந்தது. வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்ததா. ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுலேயும் ஃபஸ்ட்டே உட்காந்துட்டோமா, ஏறினதுக்கப்புறம் அப்படியே அது சுற்றினதும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போன கேப்பில் வந்து யாஷுவை இந்த ரைடுக்குள்ளே விட்டுட்டாங்க. யாஷு ஹைரா மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு ரைடு ஒரு காஸ்டில் அவ்வளோ ஒர்த் கிடையாது. பட் ஓகே, என்ஜாய் பண்ணலாம். என்னென்னா குழந்தைங்களுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் ஒரு 4 to 5 years குழந்தைன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். 2 to 3 yearsனால் அவ்வளோவா இல்லை. இது ஒன்று மட்டும்தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஃபஸ்ட் ரைட் சொன்னாங்க அந்த கார், அவ்வளோதான். அந்த 2 மட்டும்தான் 2 to 3 years குழந்தைங்க விளையாட முடியும். நாங்கள் வந்து அந்த கப் ரைடு போகலான்ட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கூட்டம் வந்துனே இருந்தது. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெளியிலேருந்து பார்க்கவே பயமாக இருந்தது. நான் வரலன்னு சொன்னேன். இல்லை போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ட்ரையல் பண்ணலான்னு போயிட்டோம். ஸோ உட்காந்ததுமே அது வந்து ரைட் ஸ்டார்ட் ஆகாமவே சுற்றின்னு இருந்ததா. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. வீடியோ கூட எடுக்க வேணான்ட்டு ஸோ உட்காந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோன்லாம் பேக்கில் வச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பேக்கில் வச்சுட்டேன். ஸோ வெளியே வந்ததுமே நீங்கள் வந்து எங்கள் ஃபேஸ்லாம் பார்க்கணும். இவ்வளோ இதுவாக இருந்தது. ஹாயா இவங்க நாங்கள் 4 பேருமே போனோம் அந்த ரைடுக்கு. ஸோ பாருங்கள், வெளியே வந்த உடனே இன்னும் கேர் வரதுக்கு ஒரு 4 நாள் எப்படி இருக்குது, அவ்வளோ கேர் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தது. நல்லா நாங்கள் 4 பேர் நல்லா பண்ணோம் இன்னொருத்தங்க காணோம் ரைடில் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெயிட் பண்ணின்னு இருந்தோம். மழை வருதுன்னு சொல்லிட்டு எந்த ரைடுக்குமே நாங்கள் போல் வெளியே வந்துட்டோம். அதுக்கே வந்து தூரல் போட்டுன்னு இருந்தது. ஸோ வேணாம், இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுதுன்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் யாராச்சும் இந்த எக்ஸிபிஷன் போயிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஹெவி காஸ்ட் தான். ஒரு சுகர் கேன் ஜூஸ் கேட்டால் 50 rupees தான். ஸோ வந்து அவ்வளோ ஒர்த்துலாம் கிடையாது. அண்ட் வர வழியில் வெறும் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கி குடிச்சிட்டோம். கிளைமேட் செம்மையாக இருந்தது. ஸோ இதுதான் தமிழில் பண்ணுற ஃபர்ஸ்ட் vlog. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.